மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என திமுக வேட்பாளர் பழனியப்பன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சோலைக்கொட்டாய், கிருஷ்ணாபுரம், பழைய தருமபுரி, முக்கல் நாயக்கன்பட்டி பகுதியில் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் திமுக வேட்பாளர் பி. பழனியப்பனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய பி. பழனியப்பன், ஏராளமான திட்டங்களை வழங்கி பெண்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். எளிமையானவர், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதே போல என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னுடைய ஊரு மோளையானூர்ல தான் இருக்கிறேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா நானும் வருவேன், நீங்களும் வந்து என்னை ஈஸியா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல நான் வந்து அமைச்சராக இருக்கிற போது இங்க செட்டிக்கரையில ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தேன். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டியில ஒரு அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டு வந்தேன். அதே போல நம்முடைய கடத்தூர்ல யூனியனா பிரிச்சதே நான் தான். யூனியனா பிரிச்சேன். அதே மாதிரி ஒரு கடத்தூர்ல ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். பாலிடெக்னிக் கல்லூரியும் நான் கொண்டு வந்தேன். அதே போல அரூர்லயும் ஒரு காலேஜ் கொண்டு வந்தேன். காரிமங்கலத்திலயும் ஒரு பெண்களுக்கான ஒரு கல்லூரி கொண்டு வந்தேன். இங்க கூட சொன்னாங்க ஆர்ஜேடி ஆபீஸ் நான் தான் கொண்டு வந்தேன். ஒரு காலத்துல நான் யோசிக்கும் போது, அமைச்சராக இருந்த போது, ஒரு மணியம்பாடியில ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தேன். இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆசையோடு மீண்டும் நான் ஆட்சிக்கு வருகிற போது கலைஞர் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.